பிக் பாஸ் வீட்ட விட்டு எவிக்ட் ஆகி வெளில வந்திருக்கக்கூடிய தீபக், அவரோட பீரோல வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்கள பார்த்து, அவங்க மனைவி இப்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த டாப் 8 போட்டியாளர்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்டா கருதப்பட்டவரு. அதே நேரம் கண்டிப்பா ஃபினாலே ஸ்டேஜ் ஏறுவார்ன்னு மக்கள் எதிர்பார்த்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா தீபக் தான். உண்மையாவே இவரோட எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன். யாரையோ காப்பாத்துறதுக்காக தீபக்க பலிகடாவா ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமான சப்போர்ட் வந்து தீபக் வந்திருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ப்ரௌடான ஒரு கண்டஸ்டன்ட்டா தான் அவர் வெளில போனாரு. அதுலயும் பிக் பாஸ் இதுவரைக்கும் இந்த தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே எந்த ஒரு கேப்டனும் இப்படிப்பட்ட ஒரு கேப்டனா செயல்பட்டதே கிடையாதுங்கிற மாரி மகுடம் சுட்டி அனுப்புனாரு. அப்படிப்பட்ட தீபக் எலிமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவரோட ரூம்ல இருக்கக்கூடிய சொந்த லாக்கர்ல ஒரு பீரோல எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு. அதை பார்த்து அவங்க மனைவியே ஷாக் ஆயிட்டாங்களாம். இதுவரைக்கும் அந்த பீரோ லாக்கர் அந்த ஷோகேஸ்ல அவர் வாங்கின அவார்ட்ஸா இருக்கட்டும், அவர் வாங்கின விருதுகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஷோகேஸ் பண்ணி பீரோல வைப்பாராம். ஆனா இப்ப அந்த எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு பிக் பாஸ் சீட்டுக்குள்ள பெஸ்ட் கேப்டன்னு பிக் பாஸே ஒரு மகுடத்தை சுட்டி அனுப்புனார்ல, அந்த கிரவுனை தூக்கி பீரோல பத்திரமா வச்சிருக்காரு. அது போக இவர் பிக் பாஸ் விட்டு கிளம்பி போகும்போது பிக் பாஸ்ல நடந்த சில முக்கியமான மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி சில போட்டோஸாவும் கொடுத்துருக்காங்க, ஆல்பமா கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ ஆல்பத்தையும் வேலையை அடுத்து பீரோல வச்சிருக்காரு. அந்த விஷயத்த பார்த்த மனைவி தீபக்கோட மனைவி தீபக் கிட்ட போயிட்டு, இந்த வேலை அப்புறம் பார்த்துக்கலாம்ல, இப்பதான் நீங்களே வந்திருக்கீங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு உங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்க, அப்புறமேட்டு ஃப்ரீயா இருக்கும்போது அரேஞ்ச் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல, இது வந்து என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. இவ்வளோ கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோல எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது, அதை நான் என்னைக்குமே விட்டு தர மாட்டேன்னு சொல்லி அந்த பீரோ முழுக்க இந்த பிக் பாஸ் சீசன் 8ல அவர் வாங்கின விஷயங்கள், அவர் ஜெயிச்ச விஷயங்கள், குறிப்பா அவரோட அந்த கேப்டன் கிங் கிரவுன், முத்துக்குரட் எடுத்துட்ட போட்டோஸ், ஒரு டாஸ்க்லையும் ஸ்பான்சர்ஸ் கொடுத்த அந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த பீரோ முழுக்க நிரப்பிட்டாராம். இதை பார்த்து அவங்க பையனும் அவங்க மனைவியும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்பாவோட வாழ்க்கையில இந்த பிக் பாஸ் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குங்கிற மாதிரி அவங்க பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காராம். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த பணப்பெட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. நேற்று ரூ. 50 வச்சதப்ப இந்த 30 மீட்டர்ல 13 செகண்ட்ஸ்ல போயிட்டு முத்து அந்த ரூ. 50 பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. அது மூலயமா இப்ப டைட்டில் வின் பண்றவங்களோட அந்த ரூ. 50 லட்சம் பணம் இருக்குல்ல, அதுல ரூ. 50 கழிச்சிட்டாங்க. இப்ப அடுத்ததா ரூ. 2 லட்சம் பணப்பெட்டி வைக்க போறதாவும், அதை ரயான் வந்து ஓடி போய் எடுத்து திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஜாக்லினுக்கும் பவித்ராவுக்கும் ஓடி போய் பணத்தை எடுத்து இது வரைக்கும் ஓட் போட்டு காப்பாற்றக்கூடிய மக்களுக்காக ஏதாவது செய்யணும், சுவாரஸ்யமா ஆக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அவங்க என்ன ட்ரை பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ரயான் வந்து ரூ. 2 லட்சம் பணப்பெட்டியை எடுத்துட்டு உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.